வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அன்பரசி. இன்றைக்கி நம்ம ஹோமியோபதினா என்ன, அந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஹோமியோபதி மெடிசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்ட் ஜெர்மன் பேஸ்டு மெடிசன். ஸோ ஜெர்மன் நாட்டிலேருந்து நம்மளோட கலாச்சாரம் மாதிரி ஜெர்மன் கலாச்சாரத்துலேருந்து வந்த ஒரு மெடிசன். அது ஏன் ஜெர்மன் மெடிசன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ஃபவுண்டர், ஹோமியோபதியோட ஃபவுண்டர் டாக்டர் சாமியூல் ஹானிமன், அவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஆக்சுவலாக ஒரு ஆங்கில மருத்துவர். ஸோ ஹானிமன் இந்த அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருந்தது. பிகாஸ் அவர் ஒரு லிங்குவிஸ்ட். ஸோ மல்டி லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியுன்ற போது அவர் நிறைய புக்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கல்லன்ஸ் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற ஒரு புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு சிங்கோனா பார்க், அதாவது மரப்பட்டை சைனா அப்படின்ற ஒரு மருந்த ஒரு குணாதிசயங்கள் எழுதும் போது மலேரியா லைக் சிம்டம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை அதை பார்த்தாரு. அப்போ என்ன சொன்னாருன்னா, இந்த மெடிசன் மலேரியாவோட சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இவர் மைண்டில் ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அப்போ நம்ம ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு இந்த மருந்தை, மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்தை கொடுத்தா அப்போ அவங்களுக்கு மலேரியா மாதிரி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு. பண்ணும்போது மலேரியாவோட சிம்டம்ஸ் என்னென்ன, ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், ஷிவரிங் இருக்கும். இது எல்லாமே அந்த ஹெல்த்தியான ஒரு பர்சனுக்கு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணார், லெட் லைக் க்யூர்ஸ் லைக். இதுதான் ஹோமியோபதியோட லா. லைக் க்யூர்ஸ் லைக் அப்படின்னா நேச்சர்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி தன்மையுள்ள ஒரு மெடிசனை நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு க்யூர் கிடைக்குது. ஸோ இப்போ மலையில் நனைஞ்சால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நல்லா கொட்டுற மலையில் நனைஞ்சால் ஃபீவர் போயிடும், தூரலில் நனைஞ்சால் தான் ஃபீவர் வரும். அது மாதிரி இப்போ ஒரு மலேரியா பேஷண்ட் வராங்க அப்படின்னா இந்த மரப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மலேரியா குணமாயிடும். இப்போ தைராய்டு சுரப்பி இருக்குது. தைராய்டு சுரப்பியிலேருந்து T3 T4ன்ற ஒரு 2 ஹார்மோன் இருக்குது. ஸோ அதிலேருந்து அந்த சுரப்பியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெடிசன் தைராய்டினம் அப்படின்னு சொல்லி ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ தைராய்டு பேஷண்ட்டுக்கு இந்த தைராய்டினம் மெடிசனை கொடுக்கும் போது அவங்க க்யூர் அட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஹோமியோபதியோட கான்செப்ட். லெட் லைக் க்யூர்ஸ் லைக். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு இப்போ டிசென்ட்ரி போகுது. ஸோ டிசென்ட்ரி போகும்போது ஹோமியோபதியில் ஒரு 40,000 மெடிசன்ஸ் இருக்குன்னா அதில் எந்த மெடிசன் அவங்களுக்கு மேட்ச் ஆகி டிசென்ட்ரி போகுதோ அந்த மெடிசன்லேயும் டிசென்ட்ரி தான் போகும். ஸோ ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இதுதான் சாமியூல் ஹானிமன் கண்டுபிடிச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியில் என்ன மாதிரி நோய்க்கு மருந்துகள் இருக்குது, நிறைய பேருக்கு இது ஒரு கொஷின் அண்ட் டவுட். எமர்ஜென்சி கேஸஸ்க்கு ஹோமியோபதி பார்க்க முடியுமா? எமர்ஜென்சியில் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று சர்ஜிக்கல், இன்னொன்று நான் சர்ஜிக்கல். ஸோ இந்த ஃபீவர் அல்லது ஃபிட்ஸு, திடீர்னுட்டு வாமிட்டிங், டயரியா, இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் எமர்ஜென்சி கேசஸ். சர்ஜிக்கல் எமர்ஜென்சி கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ராக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் ஹார்ட் பேஷண்ட்டில் திடீர்னுட்டு நம்ம வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சர்ஜிக்கல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஃப் அண்ட் ஃபீவர், கோல்டு, திடீர்னுட்டு ஒரு 15 தடவை டிசென்ட்ரி போகுது. இதுக்கெல்லாம் நம்ம ஹோமியோபதியில் மருந்து இருக்கா? ஏன்னா ஜென்ரலாக மக்கள் மத்தியில் ஹோமியோபதினா லேட்டாக குணமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. மக்களே அப்படி கிடையாது. பிகாஸ் ஹோமியோபதி நிறைய பீடியாட்ரிக் கேசஸ் எனக்கு வராங்க. இப்போ நம்ம ஃபீவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் டெம்பரேச்சர் கண்டிப்பாக டவுன் ஆகும். ஏன்னா ஹோமியோபதியில் எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை மெடிசனை ரிப்பீட் பண்ணலாம். எமர்ஜென்சி கேசஸ்க்கு எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு தடவை மெடிசனை ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சோர்சஸ், அதாவது பழங்கள், காய்கறிகள், மரப்பட்டை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூன் லைட், எக்ஸ்ரே லைட், இந்த மாதிரி ரேடியேஷன்ஸ்லேருந்து கூட நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சாக் பீசஸ், இன்னொன்று ஸ்னேக்கோட பாய்சன்ஸ், ஸ்பைடர் பாய்சன்ஸ், ஹெல்த்தி செக்ரீஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அல்லது ஹெல்த்தி செக்ரீஷன்ஸ் ஆஃப் அனிமல். அதே மாதிரி நோசோட்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது நோய் வந்த டிபி பேஷண்ட் இருக்காங்கன்னா டிபி செக்ரீஷன்ஸ்லேருந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஸோ நோயில் இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸில் இருந்தும் ஹோமியோபதி மருந்துகள் தயாராகுது. ஸோ இப்போ டியூபர்குலினம், இட் இஸ் அண்ட் பெசிலஸ், அந்த பாக்டீரியா அதில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மெடிசனை கொடுத்தோன்னா க்யூர் கிடைக்கும்.
அப்போ டிபி பேஷண்ட் வந்தாங்கன்னா டியூபர்குலினம்ட்டு ஒரு ஹோமியோபதியில் ஒரு மெடிசன் இருக்குது. அது எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபினால் அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனோட ஸ்புட்டம் அந்த சளியிலிருந்து அந்த பாக்டீரியாவை எடுத்து பொட்டன்டைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஹோமியோபதியில் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மற்ற எல்லா மருந்தும் வந்து நம்ம கஷாயமாக வச்சு குடிக்கிறது அல்லது சூரணமாக ஆக்குறது அந்த மாதிரி இல்லாமல், அல்லது பில்லட்ஸ், டேப்லெட், கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே க்ரூட் ஃபார்மில் நம்ம டேப்லெட்ஸாக பஞ்ச் பண்ணி தர மாதிரி இது இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட் ஆஃப் மெடிசனை மிச்சம் 99 பார்ட் ஆஃப் வெஹிக்கிள் தண்ணி அல்லது நம்ம அப்சல்யூட் ஹோமியோபதிக் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க, இதோட மிக்ஸ் பண்ணி பொட்டன்டைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் 99 to 100 டைம்ஸ் அதை வந்து தட்டுவாங்க. அதுக்கு பேர் சக்கஷன், இல்லாட்டினா கிரைண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் கிரைண்டிங், அதுக்கு பேர் வந்துட்டு பொட்டன்டைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஹோமியோபதி மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ 99 டைம்ஸ் வந்து இதை மிக்ஸ் பண்ணும்போது அதில் எந்த மெடிசனோட பவருமே இருக்காதுன்னு நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது அவகாட்ரோ நம்பர்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்ச காலத்தில் பெரிய விஷயத்த நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம். அதில் அவகாட்ரோ நம்பருக்கு கீழே இருக்கிற எந்த பார்ட்டிகல்ஸுமே மைக்ரோஸ்கோப்பால் நம்மளால் அப்போ பார்க்க முடியாது. ஏன்னா அது வரைக்கும் தான் அந்த லென்ஸோட இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து நானோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் பார்ட்டிகல்ஸ் பிலோ த அவகாட்ரோ நம்பர் கேன் பி சீன் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்தது. ஸோ அப்போ அந்த காலத்தில் ஹனிமேன் இருந்த செஞ்சுரியில் இந்த நானோ டெக்னாலஜி இல்லை. ஸோ அப்போ என்ன இப்போ சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, ஹோமியோபதி வந்து ஒரு மித்து, இது வந்து ஒரு மெடிசனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன்னா அப்போ சயின்ஸ் ஹஸ் நாட் டெவலப் டு ப்ரூவ் ஹோமியோபதி. இப்போ தான் வந்து சயின்ஸில் வந்து நானோ டெக்னாலஜின்ற கான்செப்டே வந்திருக்கு. ஸோ நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இட் இஸ் பிலோ த அவகாட்ரோ நம்பர். ஒரு ஆட்டம்ஸ் பிரியும், அதாவது ஒரு வாட்டருன்றது பவர்ஃபுல்லான ஒரு சால்வெண்ட், சொல்யூட், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வாட்டர் மூலிமா ஒரு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம மெடிசனை வாட்டர் மூலிமா தான் சக்கஷனே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி ஒரு தடவை இப்படி தட்டும் போது ஒரு ஆட்டம் 10 ஆட்டமாக பிரியும், தட் இஸ் கால்டு மாலிக்யூல்ஸ். ஸோ அப்போ அந்த மாலிக்யூல் தான் வந்து மெடிசினல் மாலிக்யூல்ஸாக பிரிஞ்சு இன்டூ மில்லியன்ஸ் ஆஃப் மெடிசினல் மாலிக்யூல்ஸாக அதில் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அந்த இடத்துல வந்து க்ரூட் ஃபார்ம் ஆஃப் மெடிசனை பொட்டன்டைசேஷன் பண்ணி ரொம்ப மைன்யூட் ஃபார்மில் இருக்கிற ஒரு மெடிசனெல்லாம் நம்ம மாற்றுறோம். ஸோ அதனால தான் ஹோமியோபதிக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே நல்லா தெரியும், மோர் தேன் 165 கண்ட்ரீஸில் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே ஹோமியோபதியில் கிடையாது. ஹோமியோபதி மெடிசன் இஸ் வெரி சேஃப். பிறந்த குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பார்ன் பேபியிலேருந்து 100 வயதுக்கு மேலே எவ்வளோ வயசான முதியோருக்கும் நம்ம இந்த மெடிசனை வந்து கொடுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான மெடிசன். அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க, தெரியாமல் இந்த மெடிசனை குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க, என்ன பண்ணலாம்? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி இல்லையா, வீட்டில் இருந்து ஒரு நம்ம எல்லாத்துக்குமே வீட்டில் பூஜை அறையில் ஒரு கேம்ஃபர் இருக்கும். ஸோ அந்த கற்பூரத்தை கொஞ்சம் நுணுக்கி விட்டு ஸ்மெல் பண்ணிங்கனாலே அந்த மெடிசனோட எஃபெக்ட் வந்து நல்லிஃபை ஆகிடும். ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஏஜென்ட் பக்கத்தில் உங்களோட மெடிசனை வைக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியே தான் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹோமியோபதினா என்ன, எதுலேருந்தெல்லாம் மருந்து எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்தெந்த நோய்களுக்கு ஹோமியோபதி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த நோய்களுக்கு ஈஸியாக குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.